யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷம்தான். ஒரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு ஏதான ஒரு நைவேத்தியம் பண்ணலாம். முன்னாடியே நம்ம வந்துட்டு யுகாதியும் போது மாம்பழ பாயசம் பண்ணினோம். ஆனால் நானே டைப் பண்ணி பார்த்தா மாம்பழ பாயசம் வரவே இல்லை. ஸோ அதனால் பாயசத்தை தனியாக எடுத்துருவோம். வழக்கம் போல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ பாயசத்தை தனியாக எடுத்து உங்களுக்கு ஒரு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளோட நைவேத்தியத்துக்கு இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமேன்றதுனால தான். இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாம்பழம், நல்லா ஒரு 1/2 கிலோவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற பங்கனப்பள்ளி மாம்பழம் தான், நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நல்லா ஒரு 200 கிராம் கிட்டக்க வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தேங்காய், ஒரு சின்ன தேங்காய் தான். அதை வந்து 2 பாலும் சேர்த்துருக்கு, அவ்வளோதான். இவ்வளவு தான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸே. நமக்கு பாக்கி வந்து தேங்காய் பல்லாக இது பண்ணி போட்டுக்கிறேன்னாலும் உங்கள் இஷ்டம், இல்லை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வறுத்து போட்டுறதுனாலும் உங்கள் சௌரியம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட பியோர் கவ் கீ. பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல். ஒரு 5-6 பாதாமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை பல்லாக போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம். மாம்பழத்தை மிக்சியில் எடுத்துக்கலாம். நல்ல கனிஞ்ச மாம்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு. இது தவிர நம்மளோட பாயசம் லிஸ்ட்டே 2 பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய பாயசம் இருக்குது. நீங்கள் எது வேணால் எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். பார்க்க போனேன்னா சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் இதெல்லாம் மட்டும் சுவாமி நைவேத்தியத்துக்கு வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இதில் வந்து வெல்லம் போட்டு பண்ணுறோம். சர்க்கரை போட்டு பண்ணுறேன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிடுங்க. இது சர்க்கரை போட்டு பண்ணுறச்சே நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டுனாலும் ஓகே, இல்லை நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி ஆற விட்ட நார்மல் பால் விட்டுனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியும் பண்ணலாம். அது இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி பாயசம் பண்ணி காமிக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்கோசரம் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதித்து இதிலேயே விட்டு கொதிக்க விட்டுடலாம். மாம்பழம் வெல்லம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சதுனா தான் ஒத்தா மாதிரி வரும் அது. ஆனால் ரொம்ப இப்போ சீசன் நல்லா கிடைக்கிறது. உங்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில் ஏதான ஒரு வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு இதை நைவேத்தியம் பண்ணலாம். ஆற்றுலையும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசமாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும் பார்க்குறேன். பார்த்தோம்னா நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிச்சுன்னு இருக்கு. இந்த வெல்லத்தை இதில் வடிகட்டிடலாம். எல்லாமே வெல்லம் மாம்பழச்சாறு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஈஸியாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விடுங்கண்ணே. அப்போ தான் இந்த வெல்லத்தில் இருக்கிற பச்சை வாசனை போகும்.
ஸோ இந்த பாயசத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, அதேமாதிரி நீங்கள் மாம்பழம் அரைக்கிறதே வந்து கொஞ்சம் அங்கங்கே கதுப்பு இருந்ததுனால கவலைப்பட வேண்டாம். ஒரு சின்ன சின்ன பீஸாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் பாயசம் எடுத்துக்கிறதே வாயில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அம்பழுது. அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி போடணும். அப்படி இல்லாமல் இப்படி பண்ணுறதுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை போட்டு பண்ணி சர்க்கரையும் மாம்பழத்தையும் ஒன்றா வதக்கிட்டு நல்லா கொதித்து, அதாவது 1 லிட்டர் பால் ஒரு 3/4 லிட்டர் கிட்ட குறைய விட்டு அந்த பசும்பாலில் இதை கலந்து பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இது தேங்காய் பால். இதை நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. இந்த கொதிக்கிறது வந்து கொஞ்சம் அடங்கணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். டபக்குன்னு விட்டோன்னா திரிஞ்சா மாதிரி போயிடும். அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. சுவாமி நைவேத்தியம் முன்னாடி நம்ம கண்ணு வைக்கக்கூடாது. இது தேங்காய் பால் விட்டப்புறமா ஜஸ்ட்டு ஓரத்துலலாம் ஸ்லைட்டாக கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பால் விட்டதுக்கப்புறமா மாம்பழத்தில் இருக்கிற புளிப்புனால அது திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தேங்காய் பால் விட்டுனா இந்த மாதிரி இது பண்ணிவிடுவோம். பசும்பால் விடுறேன் நீங்கள், அதாவது நார்மல் பால் விட்டு பண்ணுறேன்னாலுமே சர்க்கரையும் மாம்பழத்தையும் நல்லா வதக்கிட்டு பாலை தனியாக கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை இதில் மிக்ஸ் பண்ணுங்க போதும். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுத்து. வறுத்த முந்திரி பருப்புலாம் இதில் ஆட் பண்ணுவோம். ஜோரான மாம்பழ பாயசம் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்பாள் நைவேத்தியத்துக்கு ரெடி. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் எல்லாமே ரொம்ப விசேஷமான ஒரு இதுதான். எல்லோரும் கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்துக்கு, லோகமாதாவோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும். அடுப்பை அனுப்பிச்சிட்டேன். நன்றி, வணக்கம்.